ஸோ கைஸ் ஹாய். நான் வந்துட்டு இன்றைக்கி ஊருக்கு போகிறேன். ஸோ நாளையிலேருந்து எப்படி சொல்கிறது, 11 நாள் இருக்குதுன்னு நினைக்கிறேன். 11 நாளுக்கு ஒரு 11 கிலோமீட்டர்ஸ், அதாவது வந்துட்டு டெய்லி ஒரு ஒரு கிலோமீட்டர் கூட்டிகிட்டே போய் ஸோ கடைசி நாள் 11 கிலோமீட்டர் ஓடலான்னு இருக்கேன். ஸோ வந்துட்டு ஏன் இதை பண்ணுறேன்னா வந்துட்டு எப்போவுமே நான் ஊருக்கு போனால் வந்துட்டு எப்போவுமே சாப்பிட்டு படுத்து தூங்கிடுவேன். ஸோ வந்துட்டு வரும்போதே வெயிட் ஏறி தான் வருவேன். ஸோ வந்துட்டு இது வந்துட்டு ஒரு ஃபன்னாகவும் என் ஹெல்த் இருந்துட்டு பார்த்துக்கிற விஷயமாகவும் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ நாளிலேருந்து வீடியோ வரும். இது வந்துட்டு ஒரு இன்ட்ரோ வீடியோவை நினச்சிக்கோங்க. பேஜ் இன்னும் பேர் இருந்துட்டு வைக்கலாம் முடிவு பண்ணல, போகும்போது தான் வைக்கணும். இது ஒரு ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ வீடியோ மட்டும் தான். ஸோ கைஸ் ஓடிட்டே இருக்கேன். ஸோ நான் வந்துட்டு ரன்னை முடிக்க போகிறேன். முடிச்சுட்டு வந்து உங்களை பேசுகிறேன். எல்லாத்தையும் முடிச்சுட்டு மொத்தம் 8 கிலோமீட்டர் 8.15 நினைக்கிறேன், கரெக்டாக தெரியல. இத்தனை கிலோமீட்டர் முடிச்சுட்டு உட்காந்துட்ருக்கேன். சுற்றி வந்துட்டு நிறைய பேர் நடந்துகிட்டு இருக்காங்க. பேசுகிறது கொஞ்சம் கூச்சமாக தான் இருக்குது. இதில் எங்கே ஆரம்பிச்சிச்சுன்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு எனக்கு இங்கே இதில் எங்கள் ஸ்கூலில் ஒரு பூஸ்ட் கேம்ப்லாம் நடந்துச்சு. ஸோ அங்கே ஆரம்பிச்சதெல்லாம். Boost is the secret of our energy. நானும் கிரிக்கெட்டில் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு சேர்ந்தேன். அப்போ ஒரு பையன் இருந்துட்டு, டே ட்ராவல்லாம் உன் சான்ஸை வேஸ்ட் ஆகாதரா, வேற ஒரு பையனும் அதில் விளாண்டு போவோம் அப்படின்னாங்க. ஒரு அசிங்கமாகி போச்சு குமார். அப்போ நான் வந்து குண்டா இருந்தேன், ரொம்பவே குண்டா இருந்தேன். அடுத்து போக ஒன்றா வந்து இப்போ ஒன்றா வந்து இந்த மாதிரி நிறைய இன்சிடெண்ட் வந்ததுனால அதுக்கப்புறம் தான் நான் உடம்பு குறைச்சேன். ஸோ என்ன சொல்கிறது, இப்போ கொஞ்சம் ஃபன்னாக இருக்குது, எல்லாமே ஃபன்னாக இருக்குது. நான் அதுக்கு முன்னாடி குண்டாக இருக்கும்போது நான் நடக்க மாட்டேன். பட் இப்போ இருந்துட்டு என்னால் ஓட முடியுது. 8 கிலோமீட்டர் ஓடி இருக்கேன். நல்ல பேசுன்னு தான் போட்டுருந்துச்சு, சார்ஜ் பிள்ளைக்கிட்டு நல்ல பேசுன்னு தான் சொன்னிச்சு. ஸோ முடிச்சுட்டு நீங்களே பாருங்களேன். இன்றைக்கி எதிர்பார்த்து வந்தது 4 கிலோமீட்டர் எதிர்பார்த்து வந்தேன். பட் 8 கிலோமீட்டர் வந்துருச்சு. ஸோ நாளைக்கு நான் அதை விட அதிகமாக புஷ் பண்ணணும்னு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணதுக்கும் நிறைய பசங்க சப்போர்ட் பண்ணாங்க. நான் ஏன் இப்போ 8 கிலோமீட்டர் ஓடணுன்னா, நேற்று கார்னிவலில் ஒரு நாள் ஃபுல்லாக ஆடி இருக்கேன். என்னால் ஒரு 8 கிலோமீட்டர் ஓட முடியாதா அப்படின்னு நினச்சேன். ஓடிட்டேன். நாளைக்கு இருந்துட்டு இதோட அதிகமாக புஷ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதனால் அந்த சேனல் பேர் வந்துட்டு ஆடி ஆட்டம் என்னங்கிறது. நேற்று ஆடின ஆட்டத்துக்கு பதிலாக இந்த சேனல் பேர் ஓடிய ஓட்டம் என்னன்னு வச்சுட்டேன். ஸோ வந்துட்டு இந்த சேலஞ்சு முடிச்சுக்கலாம். இப்போதைக்கு நான் போய் கொஞ்சம் புஷ்அப்ஸும் புல்அப்ஸும் பண்ணிவிட்டு வீட்டுக்கு கிளம்புறேன். பார்ப்போமா? ஒன்றும் இல்லை, நான் நடக்க ஒவ்வொரு ஆளும் வராங்க. ஸோ ஒவ்வொரு தண்ணி கட் நிறையா இருக்குது. பாதிக்கு மேலே இந்த போர்ட்ரேட்டில் வச்சு எடுத்துட்டேன். எனக்கு வந்துட்டு லேண்ட்ஸ்கேப்பில் வச்சு எடுக்கணுங்கிறதே மறந்து. சபாஸ் மாமா சபா. இந்த ஒரு நாள் ஃபுல்லாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் போய் புல்லப்ஸும் புஷ்அப்ஸும் எடுக்கணும். புல்லப் வர நோக்கி போயிட்டுருக்கேன். முடிஞ்சால் புல்லப்ஸ் எடுக்கிறது புஷ்அப்ஸ் எடுக்கிறது காமிக்கிறேன் நான். அது என்ன அதெல்லாம் ஒழுங்காக இருக்குது, ஃபார்ம்லாம் கரெக்டாக இருக்காது. ஃபார்ம்லாம் இது வரைக்கும் கரெக்டாக இருந்ததே இல்லை. முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். இந்த படத்தில் இருந்தேன், முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணி பார்க்குறேங்க. முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி பார்க்குறேன், போராடி பார்க்குறேன், இல்லாட்டி செத்துறேன் அப்படின்னு சொல்லுவாங்களே அன்னியன் படத்தில், அந்த மாதிரி தான். அதுக்கெல்லாம் தெம்பில்ல, விட்டுடுங்க. போராடுற வரைக்கும் போராடி பார்க்குறோம். முடியலன்னா குடும்பத்தோட விஷத்தை வாங்கி கொடுத்து செத்து போயிடும்.
நெஞ்சுவது தேடாம் அஞ்சு விட தொடுமையாதா. இன்னைக்கு வந்துட்டு இன்னைக்கு என்ன விஷ் பண்ணாலும் சாண்டா கொடுப்பாரு, நல்ல விஷயம் கொடுப்பாரு தானே. நாங்கள் விஷ் பண்ணுறதுலாம் கிடைக்காது நல்ல விஷயம். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. ஸோ நான் ஏன் அப்படியே பேசிகிட்டே இருக்கேன்னா, பின்னாடி நிறைய ஆளுங்க வந்துகிட்டே இருக்காங்க. நான் இன்னைக்கு கொஞ்சம் என்கேஜாக வச்சுருக்க தான் பேசிகிட்டு இருக்கேன் கிட்ட. பைத்தியக்கார மாதிரி தான் பேசுவேன். அதெல்லாம் இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுருங்க. இதெல்லாம் வந்துட்டு எடிட்டுக்கு வருமானே தெரில, நான் கட் பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. ஸோ நான் திருப்பி நடந்து போயிட்டுருக்கேன். ஃபுல்லாக 4 ரவுண்ட் அடிச்சிட்டேன். அதாவது மொத்தம் 15 கிலோமீட்டர் கரெக்டாக தெரியல. ஸோ அத்தனை ரவுண்டு அடிச்சிட்டேன் நான். அடிச்சுட்டு ரெண்டாவது விஷயம், காலையில் இப்போ எங்கள் அப்பா ஏன் வந்து விட்டு போனாங்கன்னா உடனே திட்டக்கூடாது. ஏடா காலைல 5 வந்துட்டு அப்பா எழுப்பி கூப்பிட்டு வந்துட்டு எல்லாரும் கேட்காதீங்க. காலைல ஃபுல்லாக நாய் இருந்துச்சு. ராஜபாளையத்தில் இருக்கேன். ஸோ ப்ராப்ளி நாய் தான் ஃபுல்லாக ஸ்கூல் கிரவுண்டில் தான் ஓடிட்டு வந்தேன். ஸோ நான் ஏன் இவ்வளோ பெரிய வீடியோ போட்டிருக்கேன், ஒரு வீடியோ வருதுன்னு தெரில, பெரிய வீடியோவான்னு தெரில, எவ்வளோ எடிட்டில் போகுதுன்னு தெரியல. ஸோ நான் அந்த கால் இன்ஸ்டெல்லாம் இதெல்லாம் பார்க்கல. நீங்கள் இந்த பச்சையை பார்க்குறதுக்கு எவ்வளோ சீக்கிரம் முடியும் வாங்கிருக்கீங்களா? சும்மா தான். ஸோ நான் ஏன் இந்த சேனல் உண்மையிலேயே ஓப்பன் பண்ண சொல்லவா, எனக்கு வந்துட்டு சின்ன வயசுலேருந்து யூடியூப் இன்ஃப்ளூன்சர் ஆகணும், யூடியூபர் ஆகணும் தான் ஆசை. இது வரைக்கும் எனக்கு எந்த ஒரு கண்டென்ட்டும் கிடச்சதில்லை. இதுக்கு முன்னாடி ஒரு சேனலும் பண்ணியிருக்கேன் நான், சும்மா ரியாக்ஷன் வீடியோஸு, ஜோலோ சிப்ஸ்லாம் சாப்பிட்டு போட்டிருக்கேன் அதுக்கு முன்னாடி. பட் இது புதுசாக இருக்குமே அப்படிலாம் இல்லை. அழகாக புறமை போடும் பேர்களுக்கெல்லாம் இல்லை. அழகு பொறாமப்படுற அளவுக்கு பேரு அழகு ஒண்ணும் இல்ல, நார்மலா தான் இருக்கிறா. பட் எனக்கு இந்த சேனல் பிடிச்சிருக்கு, அதனால இதை ஆரம்பிச்சிட்டேன். இன்னும் ஒரு 10 நாள் இருக்கும்னு நினைக்கிறேன். 10 நாள் நான் போடுவேன் கண்டிப்பாக. நான் அரசியலுக்கு வருவது உறுதி. என்ன பாடுபட போகிறேன்னு தெரியல. எனக்கு போனோடனே படுத்தோன்னா நான் எனக்கு தெரிஞ்சு சாயங்காலம் தான் எந்திப்பேன். சாயங்காலத்துக்கு முன்னாடி தான் இதெல்லாம் கட் பண்ணி ஓட்டணும், எதெல்லாம் வேணும் எதெல்லாம் வேணான்னு. ஸோ திருப்பியும் வந்துட்டு நான் திருப்பியும் அதே டாபிக் வரேன், எங்கேயோ போயிட்டு எங்கேயோ வந்துடுறேன். ஸோ நிறைய மனிதர்கள்லாம் இருக்கிறதுனால வேறு ஒரு பாதையை கட் பண்ணிட்டு வந்திருக்கேன். அதாவது வந்துட்டு ஒன்றும் சொன்னால் எனக்கு இப்போ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டு ரொம்ப ஷையாக இருக்குது. நிறைய கஷ்டம் இருக்குங்க, அதெல்லாம் சொல்ல முடியாது இல்லையா. ஏன் டெய்லியும் இந்த மாதிரி டயட் வந்துட்டு ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் புரியாது. அந்த இடத்துல இருந்து பார்த்தா தான் தெரியும் உங்களுக்கு. அவ்வளோ குண்டாக இருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சொன்னால் மட்டும் புரிஞ்சிருமா? சரி அதை விடுங்க. வேறு என்ன சொல்கிறது? ஐயோ நான் தனியாக வந்துட்டேன். ஐயோ இந்த இடம் எப்படி போகணுன்னு தெரியாது. என் ஸ்கூல் கிரவுண்டு தான் இருக்குது. ஸ்கூல் கிரவுண்டு வந்தால் தானே பிடி பீரியட் இருந்துட்டு ஓரமாக உட்காந்து கதை அடிச்சுட்டு இருந்தா வேறு எப்போ போகுது. சரி திருப்பி நான் கும்பலுக்குள்ளேயே போக போகிறேன். அதனால் அப்பப்போ வீடியோ கட்டாகி தான் வரும். அப்பப்போ பிளாக்ஸ் இடையில ஒட்டை தான் செஞ்சுருப்பேன். ஸோ இது மோஸ்ட்லி இருந்துட்டு நீங்கள் என்ன நினைப்பீங்க, நான் ஓடுறதை காமிக்கிறதான்னு நினைப்பீங்க. இல்லை, நான் வந்துட்டு டெய்லி புஷ் பண்ணுறது வேறு விஷயம். டெய்லி ஏதாவது உங்கள்கிட்ட பேசலான்னு இருக்கேன். அதான் ஐயோ இன்னும் சொல்ல மாட்டேன். விஷ் யூ மேரி கிறிஸ்மஸ். பை பை பை. சொல்ல வரட்டேன். ஏக்கு சார் கிறிஸ்மஸுக்கு கேக் வந்துருப்பா, கஷ்டப்பட்டுட்ருக்கேன்.